Hi friends, welcome to Srivari Education Group Information Platform. ஸோ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிட்ஸ் பிலானி. ஸோ பிலானி கேம்பஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குது, ஸோ அவங்களுக்கு எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது, ஸோ என்னெல்லாம் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, ஸோ அவங்க அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் என்ன, அவங்க அப்ளிகேஷன்ஸ் மெத்தட் என்ன, ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கொரீஸ் அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் வேணுமோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ அவங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்துருச்சு. ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு எந்த வித டவுட் இருந்தாலுமே நீங்கள் டேரெக்டாக வந்து அவங்க இதில் கிளிக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்துட்டோம். ஸோ அதனால் நம்ம எலிஜிபிலிட்டி பற்றி பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான போர்ட்ஸையும் வந்து வெல்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதே சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 60% உங்களுக்கு வந்து மார்க் வந்து வச்சுருக்கணும், மினிமம் மார்க்கு. ஸோ அக்ரிகேட்டட் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் 75% வந்து இருக்கணும். ஸோ 5 சப்ஜெக்ட்ஸாச்சும் மினிமம் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட டேர்ம்ஸில் இருக்குது. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங்க்கும் தென் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி ப்ரோக்ராமுக்கு வந்து ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பிஃபார்ம் அண்டு பிஇ ப்ரோக்ராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே சேம் மெத்தட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. என்ன ஒரு இது சேஞ்சஸ் ஆகுனா இங்கே வந்து பயாலஜி வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ மேக்ஸு இருக்கலாம், அதே சேம் டைமில் பயாலஜி இருக்கலாம், அந்த மாதிரி இது கொடுத்துக்குவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது வந்து அவங்களோட அட்மிஷன் கான்டாக்ட் நம்பர். ஸோ அவங்க கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க கான்டாக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணும்போதில் அவங்க என்னென்ன டேட்ஸில் வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸோ எப்போ வந்து அப்ளிகேஷன் டெட்லைன் கொடுத்துருக்குறாங்க, எப்போ வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது, எப்போ வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஸோ ஃபஸ்ட்டு செஷனோட டைம் ஷெட்யூல், தென் செகண்ட் செஷனோட டைம் ஷெட்யூல், ஸோ இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ வந்து காலேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிற வரைக்கும், எப்போ செமஸ்டர் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து இது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பாப்அப் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிட்ஸ் பிலானி அப்படிங்கிறவங்க வந்து டேரெக்டாக தான் அட்மிஷன்ஸ் பண்ணுறதாகவும், அவங்க வந்து எந்த வித கால்ஸ் பண்ணுறதில்ல, எந்த வித மெயில் கொடுக்கறதில்ல, தென் எஸ்எம்எஸ் எதுவுமே கொடுக்கறதில்ல, எது பண்ணாலுமே அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் இருந்து தான் பண்ணுறதா வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதே சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த வித டொனேஷன்ஸ் வந்து சார்ஜஸ் பண்ணுறது கிடையாது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒன்லி த்ரூ அவுட் வந்து அவங்க பிட்சாட் அட்மிஷன் பேஸஸில் தான் எடுக்கிறாங்க, சேட் எக்ஸாம் பேஸஸ். ஸோ அதுபோக வந்து டாப்பர் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ அந்த எந்தெந்த போர்ட் படிச்சிங்களோ அந்த போர்டில் வந்து டாப்பர்ஸ் இருக்கிறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அவங்க பிட்சாட் பேஸஸில் தான் எல்லா எக்ஸாம்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதே சேம் டைமில் அந்த எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணி இதில் டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் வரவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அட்மிஷன்ஸ் பண்ணி தராங்க. ஸோ இது வந்து அவங்க அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் 2025 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கிளிக் ஹியர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அட்மிஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்க்கும்போதில் நீங்கள் டேரெக்டாக இந்த வெப்சைட்டில் போய்க்கோங்க. அதே சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் 26th மேலேருந்து 30th மே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செஷன் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. செகண்ட் செஷன் வந்து பார்த்திங்கன்னா 22nd ஜூன்லேருந்து 26th ஜூனுக்குள்ளே கண்டக்ட் பண்ணுறதா அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு செஷனோட அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 18th க்ளோஸ் ஆகுது. தென் செகண்ட் இதுவும் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே மஸ்ட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போதில் ஒன்ஸ் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து மெயிலில் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆக்சஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். இல்லை எதாவது சேஞ்சஸ் பண்ணனாலும் த்ரூஅவுட் மொபைல் நம்பரோ இல்லை மெயில் ஐடியிலையோ இன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு ஸோ லாகின் யூசஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிடணும்.
ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக செக் பண்ணிக்கலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக கேம்பஸ் சைட்லேருந்து மெயிலில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதே சேம் டைமில் மொபைல் நம்பருக்கும் அந்த இது வந்து கொடுத்துருவாங்க. ஸோ என்னென்ன டேட்ஸில் என்னென்ன கண்டக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜஸும் பாஸ் ஆகிடும். ஸோ அதனால் எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 டைம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஃபேஸ் 1 அட்டன் பண்ணிக்கலாம், ஃபேஸ் 2 அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. பிட்ஸ் பிலானியில் நீங்கள் போகிற பட்சத்தில் இந்த 2 எக்ஸாமில் எனி 1 எக்ஸாம் எழுதிக்கலாம், போத் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பே பண்ணக்கூடிய இந்த அமௌண்ட் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஃபஸ்ட்டு செஷன் மட்டும் அட்டன் பண்ணுறாங்க. மேல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 3500, ஃபீமேலுக்கு வந்து 3000, டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு 3000. ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க துபாய் கேம்பஸில் அட்டன் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து யாராக இருந்தாலுமே 7150 வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ இதே வந்து 2 எக்ஸாம்ஸுமே நீங்கள் எழுதிங்க, செஷன் 1 எழுதுறீங்க, செஷன் 2 எழுதுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 5500 ஃபஸ்ட் மெயிலுக்கும், ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4500க்கும், ஸோ அதர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4500 சார்ஜஸ் பண்ணுறாங்க. தென் துபாய் கேம்பஸில் வந்து பார்த்திங்கன்னா 9150 வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேமெண்ட் வந்து நீங்கள் எந்த வித எப்படினாலும் பேமெண்ட் பண்ணிக்கலாம், ஜிபேயில் பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஸோ இல்லை அவங்க பேமெண்ட் கேட்வேல இல்லை ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் எதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பில் வந்து ஜென்ரேட் ஆகிரும். ஸோ எந்த வித இஷ்யூஸும் கிடையாது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1 டைம் பேமெண்ட்டு. இந்த பேமெண்ட் வந்து நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட்டு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனோட டெட்லைன் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீவியஸாக இன்ஃபார்ம் பண்ணது தான் 18th ஏப்ரலில் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணுறதா இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு சில கரெக்ஷன்ஸ் உங்களுக்கு பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாலும் 29th ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு மே வரைக்கும் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து கரெக்ஷன்ஸ் விண்டோ வந்து இருக்குது. நீங்கள் அதில் வந்து ஜென்ரலாக வந்து போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணணுமோ அது நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் செஷனுக்கு வந்து 26th மேலேருந்து 10th ஜூலை வரைக்கும் டெட்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் எந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்னாலும் சரி, கரெக்ஷன்ஸ்னாலும் சரி, அந்த டேட்டில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக எக்ஸாம்ஸுக்கு இது போகும்போதில் உங்களோட ஹால் டிக்கெட்டு இது மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போனால் போதும். அது போக வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஆதார் காப்பி எடுத்துகிட்டு போனீங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி சைஸஸில் வந்து ஃபோட்டோ இருக்கணும், சிக்னேச்சர் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. 50 KBக்குள்ளே இருக்கணும், 50 KBலேருந்து 100 KBக்குள்ளே இருக்கணும். உங்களுக்கு ஃபோட்டோ சைன் வந்து பார்த்திங்கன்னா 10 KBலேருந்து 100 KBக்குள்ளே இருக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் இது வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ வந்து அவங்க ஜென்ரலாக சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த வித டேட் வந்து சேஞ்சஸ் பண்ணாலும் அவங்க அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டில் கொடுக்கறது மட்டும்தான் எந்த வித சேஞ்சஸாக இருந்தாலுமே இருக்கும். ஸோ அதனால வெளியில் வேறு எந்த வெப்சைட்டில் கொடுத்துருந்தாலும் சரி, வேறு யார் எந்த இன்ஃபர்மேஷன் பண்ணாலும் சரி, அது எல்லாமே ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க எந்த வித சேஞ்சஸ் கொடுத்தாலும் சரி, அவங்க என்ன மாதிரி ஃபீஸஸ் இது பண்ணாலும் சரி, நாளைக்கு வந்து கிளாஸஸ் டியூரேஷன் சொன்னாலும் சரி, இல்லை இப்போ நம்ம எக்ஸாம்ஸு கண்டக்ட் பண்ண போகிற செஷன் 1 ஆகட்டும், செஷன் 2 ஆகட்டும் சரி, இது சேஞ்சஸ் ஆகிற மாதிரி இருந்தாலுமே அவங்க அஃபீஷியலாக இவங்க வெப்சைட்டில் பண்ணுறது மட்டும்தான் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ச் பண்ணணும். மீதி எது கொடுத்தாலுமே அது ஒரு ஃபேக் ரிப்போர்ட் தான். மேஜராக கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பார்ட்டு தான். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து ப்ரௌச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சைடில் வந்து PDF வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அஃபீஷியலான 2025 உண்டான அட்மிஷன்ஸுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லக்கூடியது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஸோ இது வந்து ஆன்லைனில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ வேர்ல்டு வைட் வந்து இவங்களோட இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன சென்டர்ஸ் வந்து எங்கெங்கே கொடுத்துருக்குறோம், சிட்டிஸ் வைஸ் எந்தெந்த சிட்டிஸை நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அது போக ஃபஸ்ட்டு கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிலானி கேம்பஸ், இது வந்து மெயின் கேம்பஸாக சொல்கிறாங்க, ராஜஸ்தானில் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துபாய் கேம்பஸ். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவில் வந்து கோவா கேம்பஸ் செகண்டு, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் கேம்பஸ் வந்து தேர்டு, தென் மும்பை கேம்பஸ் வந்து 4th. ஸோ இந்த மும்பை கேம்பஸ் பற்றி நம்ம சொல்லணும்னா இந்த கேம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஜி கோர்சஸ் மட்டும்தான் இருக்குது, யூஜி கோர்சஸ் வந்து கிடையாது. ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பிலானி கேம்பஸ்,
தென் வந்து ஹைதராபாத் கேம்பஸ், தென் கோவா கேம்பஸ். ஸோ இது மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ துபாயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜி அண்ட் பிஜி ரெண்டுமே இருக்குது. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட NAC கமிட்டியில் வந்து A++ கிரேட் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இவங்க கேம்பஸ் வைஸ் வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிலானி கேம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிஏல வந்து கெமிக்கல் கொடுக்குறாங்க, தென் சிவில் கொடுக்குறாங்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கொடுக்குறாங்க, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், தென் மெக்கானிக்கல். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க. தென் எம்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் சயின்ஸ் கொடுக்குறாங்க, கெமிஸ்ட்ரி கொடுக்குறாங்க, எக்கனாமிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க, மேக்ஸு, ஃபிசிக்ஸு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே நானோ சயின்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. எம்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோவா கேம்பஸ். ஸோ கோவா கேம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க, கெமிக்கல் கொடுத்துருக்காங்க, இசிஐ கொடுத்துருக்காங்க, ட்ரிபிள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி என்னென்ன குரூப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. தென் ஹைதராபாத் கேம்பஸ்லேயும் சேம் அதே மாதிரி குரூப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு கோர்சஸும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம்னா டைம் டியூரேஷன் ஜாஸ்தியாகும். ஸோ அதனால தான் நான் டேரெக்டாக இது பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி நம்ம எலிஜிபிள் கிரைட்டீரியா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு எக்ஸாம்பிள் கிளிக் பண்ணி காமிச்சிருந்தேன். அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது இதே சேம் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 அக்ரிகேட்டடும். ஸோ ஈச் சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா 60, பிசிஎம்ல மட்டும் 60 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது மஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பயாலஜி எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது 2 எடுத்துக்கலாம், பிஃபார்ம் எடுத்துக்கலாம், என்விரான்மெண்டல் எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60% அக்ரிகேட்டும் சேம் வந்து 75 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் என்ன ஒரு மேஜர் பார்ட்னா பயாலஜி, நீங்கள் மேக்ஸ் எல்லாம் பயாலஜி இருந்துக்கலாம். ஸோ அதனால தான் இது கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது மஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸோ என்ன மாதிரி கிரேட் எடுத்துருக்கணும், ஸோ இம்பார்ட்டன்ஸ் நோட்ஸ் என்ன இது பண்ணியிருக்கணும், ஸோ அதோட எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸாக நம்ம வந்து இது எல்லாமே பார்த்தது தான். ஸோ அதனால எதுவுமே இஷ்யூ கிடையாது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெஸ்ட்டு ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ டெஸ்ட்டு ஃபார்மெட் வந்து ஃபிசிக்ஸு, தென் வந்து பார்ட் 2 வந்து கெமிஸ்ட்ரி, பார்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, தென் பார்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஆர் பயாலஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்குறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் வந்து 30யும், கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 கொடுத்துருக்குறாங்க. இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க் இருக்கும், லாஜிக்கல் ரீசனிங்கில் வந்து 20 மார்க் இருக்கும். ஸோ மேக்ஸ் ஆர் பயாலஜி ஸ்ட்ரீமில் வந்து 40 மார்க் இருக்கும். ஓவரால் வந்து 130 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாமே மஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து 12 கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் ஆப்ஷனலில் எடுத்துக்கலாம். அதே சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 மினிட்ஸ் கொடுக்குறாங்க 130 கொஸ்டின்ஸுக்கு. ஸோ இது வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிலபஸ் வந்து ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது கோத்ரூ பண்ணிக்கோங்க. NCERT பேஸஸ் தான் அவங்க சிலபஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து 11th and 12th கிளாஸஸில் இருக்கக்கூடியதான் பேசிக்ஸ் அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க ஸ்கோர் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க பிட்ஸோடது. ஸோ அதுவுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிக்கிட்டு அதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதுவுமே பார்த்துக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அட்மிஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு June 1 30th இதுக்குள்ளே வந்து டென்டேட்டிவ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறதா வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் இதுவுமே வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சென்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்தெந்த சென்டர்ஸ் எல்லாத்துலேயுமே அவங்க டெஸ்டஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மஸ்ட் இதுவுமே வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து ஒன்ஸ் துபாய் சென்டர் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த சென்டர் தவிர ஒரு எந்த சென்டரும் வந்து அவங்க சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி டீட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுவுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா January 20 ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்க.
ஸோ அப்ளிகேஷனோட டெட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா April 18 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எடிட்டிங் பண்ணணும், சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 29th April May 1 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சென்டர் அலோகேட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா May 13 வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது போக வந்து ஸ்லாட் புக்கிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 to 16 வந்து அவங்க டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் May monthல. ஸோ ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா May 23 வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 26th இருந்து 30th May வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க செகண்ட் செஷனுக்கு உண்டான விண்டோ வந்து ஓப்பன் பண்ணுறது 26th Mayலேருந்து 10th June வரைக்கும் வந்து ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு உண்டான எடிட்டிங் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13 and 14 June கொடுத்துருக்குறாங்க. ஸோ டெஸ்ட் சென்டர் வந்து 16th June கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது போக வந்து ஸ்லாட் புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 16 and 17 June கொடுத்துருக்குறாங்க. ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணுறது 20th June கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு உண்டான எக்ஸாம் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா 22nd and 26th. ஸோ இந்த 4 days வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட மார்க் ஷீட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து 1 Juneலேருந்து 30th June வரைக்கும் அவங்க டைம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் சின்ன சின்ன எடிட்டிங் இருந்தாலும் 3rd July to 5th July வரைக்கும் நீங்கள் எடிட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி உங்கள் அட்மிட் கார்டோட லிஸ்ட்டு, ஸோ இது எல்லாமே டென்டேட்டிவாக நீங்கள் இது பண்ணுறதுக்கு 9th July டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டெட்லைன் ஆஃப் பேமெண்ட், நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணாலும் சரி, அட்வான்ஸ் ஃபீஸ் பண்ணனாலும் சரி, 14th July வந்து அவங்க டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த டேட்குள்ளே நீங்கள் பண்ணிடணும். ஸோ அது போக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரீவியஸ் இது எல்லாமே பார்த்துருக்குறோம். அதை பேஸ் பண்ணி தான் இதில் அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்களோட ஜென்ரல் ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதுவுமே மஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அது போக என்னென்ன போர்ட்ஸ் இது பண்ணுறதா அவங்க கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வந்து எல்லா போர்டுமே வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ மெயினான ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ ஸ்காலர்ஷிப்ஸ் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம இந்த இதில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமாக இருக்குது, ஃபஸ்ட்டு கிராஜுவேஷனாக இருக்கும்போது 10 to 100% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் கம் பேஸஸில் வந்து அவங்க ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறத இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. டாப் 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து டியூஷன் ஃபீஸ் வேவர் பண்ணி தராங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வரக்கூடிய 3rd கேட்டகரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் ஃபீஸ் வந்து வேவர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு போக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. டாப் 5 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஓன் இன்ஸ்டியூட்டில் வர மெரிட் அவார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஸ்கீம் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 100%. ஸோ அடுத்து 6th and 7th வரவங்களுக்கு வந்து 50%. ஸோ அது போக வந்து அடுத்த கேட்டகிரியில் வர 5% ஸ்டூடெண்ட்ஸுக்கு 25%. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10% ஸ்டூடெண்ட்ஸுக்கு 10% வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து வேவர் பண்ணி தராங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க டேட் கொடுத்துருக்காங்க, ஷெட்யூல் இந்த டேட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்ததெல்லாம் ஃபஸ்ட்டு செஷனுக்கும் செகண்ட் செஷனுக்கும். அதேமாதிரி அவங்க டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு செஷன் வந்து மார்னிங் இதில் 9 to 12, செகண்ட் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 5 வந்து அவங்க டைம் ஸ்லாட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே சிபிடி மெத்தடு தான். ஸோ இதுவுமே மஸ்ட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க. அவங்க ஜென்ரல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ எதாக இருந்தாலுமே அவங்களோட போர்ட்ரோலில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஜென்ரலான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அதுவுமே வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்களோட சிலபஸ் அப்படின்னு பார்க்கலாம். இவங்களோட சிலபஸ் அப்படின்னு பார்க்கும் போதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபிசிக்ஸில் எது எது பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க, யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸு, கைனெட்டிக்ஸு, ஸோ நியூட்டன்ஸ் லா, இது எல்லாமே பேசிக்கான ஒன்று தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே மஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அது போக டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் வந்து ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்ஸ் கொடுக்குறாங்க, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுவுமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டாபிக்ஸ் எல்லாமே ஜென்ரலாக வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன மாதிரி இது ப்ரொவைட் பண்ணுறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
கிராமர், ஒகாபுலரி, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதுவுமே மஸ்ட் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ மேத்தமெட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ஜீப்ரா கொடுத்துருக்குறாங்க, ஸோ ட்ரிக்னாமெட்ரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதுவுமே எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இண்டிவிஜுவலாக நம்ம என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி. ஸோ பயாலஜிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்துச்சு அட்மிஷன் ரிலேட்டடாக அப்படின்னு சொல்லும் போதில் அவங்க வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் கொரீஸ் எது இருந்தாலுமே நீங்கள் இது பண்ணிக்கலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த கான்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது போக ஃபீஸஸ் ரிலேட்டட் ஏதோ இஷ்யூ இருந்துச்சு அப்படிங்கும் போதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்தியா ஃபுல்லாக பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் போதில் பேமெண்ட் கொரீஸ் இருந்துச்சுன்னா செகண்ட் கொடுத்துருக்கிற மெயிலுக்கு வந்து நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அட்மிஷன் கான்டாக்ட் நம்பர்னு சொல்லி தனியாகவே அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே மஸ்ட் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. அட்மிஷன் ரிலேட்டடாக எந்தவித கொரீஸ் இருந்தாலுமே டேரெக்டாக உங்களுக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் அப்ளிகேஷன் ஃபார்மோட இது கொடுத்துருக்குறாங்க, சாம்பிள்ஸோட கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரலாக வந்து எப்படி அவங்க அப்ளிகேஷன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நார்மலான அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, மொபைல் நம்பர் கொடுத்து பண்ணுவீங்க, உங்களை ஜென்ரல் டேட் ஆஃப் பர்த், நேமு, பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸு கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி உங்களுக்கு வரும். ஸோ அதை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஜென்ரலாக ஃபீட் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக ஃபீட் பண்ணோன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம். ஸோ அது போக வந்து உங்களோட ஜென்ரல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேவ்டு தான். ஒவ்வொரு பேஜஸுமே உங்களுக்கு சேவ் ஆகிட்டே வரும். அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம். பர்மனன்ட் அட்ரஸ், டெம்பரவரி அட்ரஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் மார்க் வச்சுருந்தீங்கன்னா மார்க் டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வேணாம். அதுக்கப்புறம் வந்து டெஸ்டர்ஸோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம், சென்டர்ஸோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட் கேட்பாங்க. பேமெண்ட் மெத்தட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் மோட பண்ணிக்கலாம். என்ன மோட் ஆஃப் பேமெண்ட்டில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கலாம். பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து அவங்க சைட்லேருந்து டெபிட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக உங்களுக்கு கேம்பஸ் பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிலானி கேம்பஸோடது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து பார்த்துக்கோங்க, டிக் தான் அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. கோவா கேம்பஸோடது, ஹைதராபாத் கேம்பஸோடது. ஸோ இந்த மாதிரி கேம்பஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, அவங்க ஃபோட்டோ காப்பீஸு, ஸோ அவங்க எப்படி அவங்க இதெல்லாமே அப்லோட் பண்ணுறது, எவ்வளோ கேபிக்குள்ளே இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. 50 to 100 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கிராப் பண்ணி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஜென்ரலான டீட்டெயில்ஸ் தான். இருந்தாலுமே அவங்களோட வெப்சைட்டில் இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கனால நான் உங்களுக்கு இது காமிச்சிருக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் எதுவுமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட பாஸ்வேர்டு வந்து டேரெக்டாக மெயில் வந்துடும். அந்த மெயிலேருந்து நீங்கள் காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தராக நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த டேட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது, எந்த டேட்டில் க்ளோஸ் ஆகுது, ஸோ எப்போ எடிட்டிங், இந்த ஜென்ரல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. தென் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது இருந்தாலுமே அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கனால நம்ம இதை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது மஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அவங்க வந்து என்ன மாதிரி கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ கோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போதுல அவங்க ஃபஸ்ட்டு வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ சிவில் ஆஃபர் பண்ணுறாங்க, எலக்ட்ரானிக்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸு, இஎன்ஐ ஆஃபர் பண்ணுறாங்க, பயோடெக் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ எந்தெந்த கேம்பஸில் பண்ணுறாங்கன்னு சொல்லி டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. டிக் பண்ணாத இடத்துல வந்து அந்த கோர்சஸ் வந்து அவைலபிள் கிடையாது அப்படிங்கிற இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த கோர்ஸ் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக வந்து இன்ஜினியரிங் கோர்சஸாக இருக்கும்போது 4 years கோர்சஸும், இன்டகிரேட்டட் கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 years to 5.5 years கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் இது எல்லாமே வாட்ச் பண்ணிக்கோங்க.
ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பேசஸில் அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்ன மாதிரி கட் ஆஃபில் வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டேக் எடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே மஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 390 அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் வந்து கெமிக்கலுக்கு இன்டேக் வந்து பார்த்தீங்கன்னா 247 எடுத்திருக்கிறாங்க. ஸோ பிலானி கேம்பஸ். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் இதை காமிக்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 390க்கு வந்து பார்த்தீங்கன்னா 327 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா 390க்கு வந்து பார்த்தீங்கன்னா 239 மார்க் வந்து கோவா கேம்பஸில் கொடுத்துருக்காங்க. அதே சேம் டைமில் வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 390க்கு 301 வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் வந்து ஹைதராபாத் கேம்பஸில் வந்து கெமிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 390க்கு வந்து 238 வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 390க்கு வந்து 298 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து லாஸ்ட் இயர் என்ன மார்க் போயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மார்க் இருந்தாலே நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணி அவங்க கேம்பஸில் வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து அப்பியர் ஆகலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து கேட்கக்கூடியது வந்து அந்த ஃபீஸஸ். சார் ஃபீஸஸ் என்ன மாதிரி இருந்துச்சு, நிறைய பேர் இந்த ஃபீஸஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லியிருந்தீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ரல் ஃபீஸஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அட்மிஷன் ஃபீஸ் ஒன் டைம் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிலானி கேம்பஸில் 57,100 கொடுத்துருக்காங்க. ஸோ அதே தான் கோவா கேம்பஸ்லையும் ஹைதராபாத் கேம்பஸ்லையும் உங்களுக்கு ஃபீஸஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2,59,500 இது காமனாக 3 கேம்பஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் செமஸ்டர் ஃபீஸ் அப்படிங்கிறது பார்க்கும்போதுல 2,59,500 கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 3 உங்களுக்கு 6 lakhs வந்து பெர் ஆனம் வருது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஃபீஸஸ். ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்டு ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம்மர் டேர்ம் ஃபீஸ் வந்து கொடுக்குறாங்க. 90,800 வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ யூனியன் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 450 வந்து எவ்ரி இயர் வந்து சார்ஜஸ் ஒன் டைம் ஃபர்ஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க ஆனுவல் ஃபீயா. ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் எய்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 225 வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ இதே வந்து நீங்கள் ஹாஸ்டல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அவங்க கேம்பஸில் அப்படின்னா ஹாஸ்டலுக்கு வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு 20,650 வந்து பிலானி கேம்பஸ்லையும் 27,750 வந்து பார்த்தீங்கன்னா கோவா அண்ட் ஹைதராபாத் கேம்பஸ்லையும் உங்களுக்கு சார்ஜஸ் பண்ணுறாங்க. செகண்ட் செம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 20,650 வந்து அவங்க கேம்பஸ்லேயும் சேம் அமௌண்ட்டும் 27,750 வந்து ஹைதராபாத் அண்ட் கோவா கேம்பஸில் வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயும் சம்மர் டேர்ம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து 10,325 வந்து பிலானி கேம்பஸ்லேயும் 13,875 வந்து உங்களுக்கு கோவா அண்ட் ஹைதராபாத் கேம்பஸ்லேயும் இது பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி மெஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ஃபீ அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் செம்லேயும் செகண்ட் செம்லேயும் எல்லா கேம்பஸ்லேயுமே ஈவனாக 10,000 வாங்கிக்கிறாங்க. சம்மர் டேர்ம் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,000 வந்து எல்லா கேம்பஸ்லையும் ஈவனாக வாங்கிக்கிறாங்க. ஸோ அதர் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செம்முக்கு 12,000 காமன், தென் செகண்ட் செம்முக்கு 12,000 காமன் இது பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஃபர்ஸ்ட் இது பண்ணும் போல ஸோ இது கன்ஃபர்மேஷனுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3,000 அப்படிங்கிறது வந்து கேஷ் அண்ட் டெபாசிட் அமௌண்ட்டாக வாங்கிக்கிறாங்க. இது நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட்டு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாமே வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதே சேம் டைமில் வந்து அவங்க ஆனுவல் ஃபீ அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க, என்ன சார்ஜஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட டீட்டெயில்ஸுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க வந்து ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எம்இ ப்ரோக்ராமோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, கேம்பஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த கேம்பஸில் இருக்குன்னு சொல்லிட்டு டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மஸ்ட் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்ஃபார்மோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, ஸ்பெஷலைசேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அதுவுமே மஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இது எல்லாத்துக்குமே டேட் வந்து இனிமேல் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா